ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பைட்ஸ் அரேயை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன். போத் பைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் ஆர் சிமிலர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ யூஸ் கேஸஸை பொறுத்து நம்ம வந்துட்டு பைட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு அதில் கேஸ் வந்துட்டு லெஸ்ஸாக கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒரு அரே தான். ஸ்ட்ரிங் வந்துட்டு அரே ஆஃப் கேரக்டர். ஓகேவா? பட் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைட்ஸில் வந்துட்டு நம்மளால் இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு அங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? பட் அதே வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு எந்த எலமெண்ட்டையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் தென் அசைனும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைட்ஸ் அரே வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ பைட்ஸ் அரேல வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சைஸ் பைட்ஸ் அரே, அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா டைனாமிக் சைஸ் பைட்ஸ் அரே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ்டு சைஸ் பைட்ஸ் அரே பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு பைட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட சைஸ் வந்துட்டு கொடுத்துடணும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் இதுக்கு விசிபிலிட்டி வந்துட்டு பப்ளிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அண்ட் ஐடென்டிஃபை நம்பர் ஈக்குவல்ஸ் டு டபுள் கோட்ஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு செமிகாலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இதை போய்ட்டு ரிப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ ரிப்ளை பண்ணனா ஒரு காலபிள் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ கால் பண்ணா ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்துட்டு எப்படி நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்துட்டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணோம்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் டாட் ஃப்ரம் கேர் கோட் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளார வந்து அந்த வேல்யூ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுது. சரியா? உப்ஸ். ஸோ நம்ம கொடுத்தது வந்துட்டு 1 தான். ஸோ என்ன ரீசன்னா, ஸோ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்துட்டு நம்ம தப்பாக கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இதை வந்துட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போய்ட்டு நான் எகைன் கொடுக்குறேன். கன்சோல் டாட் லாக் ஸ்ட்ரிங் டாட் ஃப்ரம் கேர் கோட் அண்ட் இதுக்குள்ளார வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே அசைன் பண்ண வேல்யூ 1 தான். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு நம்ம கொடுத்த வேல்யூ தான் வந்துட்டு இப்படி ஹெக்ஸாடெசிமலாக வந்துட்டு கன்வெர்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபிக்ஸ்டு சைஸ் பைட்ஸ் அரேல போய்ட்டு ஒரு எலமெண்ட் வந்துட்டு நான் புஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ அது வந்துட்டு ஃபங்க்ஷன் புஷ் அண்ட் இதோட விசிபிலிட்டி பப்ளிக் உப்ஸ் ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்பர் டாட் புஷ். ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு நான் வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு செமிகோலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எரர் த்ரோ பண்ணும். அதாவது மெம்பர் புஷ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்துட்டு நார்மலாக உள்ள ஃபிக்ஸ்டு சைஸ் அரேலேயே வந்துட்டு புஷ் ஆப்ரேஷன் அண்ட் பாப் ஆப்ரேஷன் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் வந்துட்டு இங்கே பைட் அரேக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். பட் அதே நார்மலான ஃபிக்ஸ்டு சைஸ் அரேல வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு அங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்துட்டு நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதேமாரி வந்து இங்கே பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்காக வந்துட்டு நம்பர் ஓப்பன் ப்ராக்கெட் 0 ஈக்குவல்ஸ் டு 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு செமிகோலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எரர் த்ரோ பண்ணும். அதாவது சிங்கிள் பைட்ஸ் இன் ஃபிக்ஸ்டு பைட்ஸ் அரே கேனாட் பி மாடிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ வச்சும் நம்மளால வந்துட்டு எந்த எலமெண்ட்டையும் அசைன் பண்ண முடியாது. ஓகேவா? பட் அதே இந்த பைட்ஸ் அரேயோட லென்த் வேணால் நம்ம வந்துட்டு கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஃபங்க்ஷன் அண்ட் கெட் லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட விசிபிலிட்டி வந்துட்டு பப்ளிக் அண்ட் வியூ ரிட்டர்ன்ஸ் அன்சைன் இன்டிஜர் ஓப்பன் கர்லி பிரேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் நம்பர் டாட் லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம செமிகோலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு போய்ட்டு நான் ரன் பண்ணுறேன். எரர் த்ரோ பண்ணுது. ஸோ அதை வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ போய்ட்டு நான் டிப்ளாய் பண்ணுறேன். டிப்ளாய் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெட் லென்த் அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நான் கால் பண்ணுறேன். ஓகேவா? கால் பண்ணோன்னே எனக்கு 1 அப்படின்னு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ஃபிக்ஸ்டு சைஸ் பைட்ஸ் அரேல வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ணலைனாலும் அதோட லென்த் வந்துட்டு 1 தான் ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ அதை போய்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இந்த 1 ரிமூவ் பண்ணிவிட்டு எகைன் டிப்ளாய் பண்ணுறேன். டிப்ளாய் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு கெட் லென்த்தை கால் பண்ணேன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல என்ன வேல்யூ தான் இருக்குன்னு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அதான் 0 0ன்னு வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ
ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமலுக்கு ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணினா உங்களுக்கு வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ எதனால வந்துட்டு லென்த் 1 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுதுன்னா, நம்ம வந்துட்டு முன்னாடியே இதோட சைஸை வந்துட்டு குடுத்துர்றோம். 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லாட்டை வந்துட்டு அலோகேட் பண்ணி வச்சுரும். ஸோ அங்க வந்துட்டு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா டைப்போட டிஃபால்ட் வேல்யூ தான் இருக்கும். 00 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதே தான் வந்துட்டு நார்மலா உள்ள ஃபிக்ஸ்டு சைஸ் அரேக்கும். ஸோ வேணா நம்ம போயிட்டு அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நார்மலா ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ் அரே வந்துட்டு கிரியேட் பண்றேன். ஸோ அதோட டேட்டா டைப் வந்துட்டு அன்சைன்ட் இன்டிஜர்னு குடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு சைஸ் வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஓகேவா? பப்ளிக் ஸோ இதோட ஐடென்டிஃபையர் வந்துட்டு நம்பர் அண்ட் கீழ வந்துட்டு ஒரு ஃபங்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். கெட் லென்த் அண்ட் பப்ளிக் வியூ ரிட்டர்ன்ஸ் அன்சைன்ட் இன்டிஜர் ஓப்பன் கர்லி பிரேஸ். ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு ரிட்டர்ன் நம்பர் டாட் லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இனிஷியலாக வந்துட்டு நான் எந்த வேலையுமே அசைன் பண்ணலை, அதோட சைஸை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ போயிட்டு எகைன் டிப்ளாய் பண்ணலாம். டிப்ளாய் பண்ணோன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் லென்த்தை கெட் பண்ணுறேன். ஸோ கெட் பண்ணனா எனக்கு வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? பட் நம்ம வந்துட்டு எந்த வேலையுமே அசைன் பண்ணலை. ஓகேவா? லென்த் வந்துட்டு 1 ரிட்டர்ன் ஆகுது. அப்போ வந்துட்டு 0 இண்டெக்ஸில் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ நான் வந்துட்டு 0 இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ பார்த்தோன்னா 0 அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டு சைஸ் அரேயை பொறுத்த வரைக்கும் அந்த சைஸ் நீங்கள் எத்தனை கொடுத்துருக்கீங்களோ அத்தனை ஸ்லாட்டை வந்துட்டு அலோகேட் பண்ணி வச்சிடும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஸ்லாட்லேயும் வந்துட்டு டிஃபால்ட்டான வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணிடும் 0 0 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா டைனமிக் சைஸ் பைட்ஸ் அரே பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த சைஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாலே போதும். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு இந்த கமாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு ஒரு லாஜிக் வந்துட்டு ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டாட் புஷ் டபுள் கோட்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம செமிகோலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரருமே த்ரோ பண்ணல. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா போயிட்டு அதை டிப்ளாய் பண்ணுறேன். ஸோ டிப்ளாய் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதோட லென்த்தை கெட் பண்ணனா எனக்கு வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிட்டர்ன் ஆகும். நான் இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்துட்டு புஷ் ஆப்ரேஷன் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே. அண்ட் எகைன் லென்த் வந்துட்டு கெட் பண்ணுறேன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த நம்பர் பைட்ஸ் அரே வந்துட்டு கால் பண்ணலாம். ஸோ கால் பண்ணால் எனக்கு வந்துட்டு 32 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெக்ஸாடெசிமலில். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு பைட்ஸ் அரே வந்துட்டு நம்ம சொலிடிட்டியில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்துட்டு நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.